الإسلام استطعت وما توفيق إلا بالله ولي توفيق ولي. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. صلاة الله وسلامه بالله. السلام عليكم السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم يا رب பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிகீன். இந்த உதாரணத்தின் மூலமாக ஃபாசிகீன்களை தவிர அல்லாஹ் ஒளி தவிர செய்வதில்லை. விளங்குதப்பா? யுதில்லு பிஹி கசீரம் எய்தி பிஹி கசீராங்கிறான்ல. மீதமானவர்களுக்கு நேர் வழி காட்டுறான், மீதமானவர்களை வழி கெடுக்கிறான்னா. வழி கெடுக்கிறான்னா நல்லவர்களை வழி கெடுக்க மாட்டான். யார் தான் வழி கெடுப்பான்? வமா யுதில்லு பிஹி, இந்த உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வழி தவற செய்வதில்லை. இல்லல் ஃபாசிகீன், ஃபாசிகீன்களை தவிர வழி தவற செய்வதில்லை. ஃபாசிகீன்கள்னா யாரு? அல் ஹாரிஜீன் அன் ஹத்தில் ஈமானி, ஈமானிய வட்டாரத்தை விட்டும் வெளியேறி விட்டார்களே அவர்களை தவிர அல்லாஹ் வழி தவற செய்வதில்லை. ஈமானிய வட்டாரத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாம? வட்டாரம் சொல்லு. ஹாரிஜீன அன் ஹத்தில் ஈமான், ஈமானிய வட்டாரத்தை விட்டும் வெளியேறி விட்டார்களே அவர்களை தவிர அல்லாஹ் வழி தவற செய்வதில்லை. ஈமானிய வட்டாரத்தை விட்டு வெளியேற்றவன தான் வழி தவற செய்வான். கௌலிஹி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லை போல, இன்னல் முனாஃபிகீன, முனாஃபிக்குகள் முல் ஃபாசிகூன், அவர்கள் தான் ஃபாசிக்குகள் என்று அல்லாஹ்வே சொல்லியிருப்பான். அப்போ முனாஃபிக்குகள் தான் ஃபாசிக், காபிர்கள் ஃபாசிக். விளங்குதா? இந்த ஃபசக்ங்கிறது எதுலேருந்து வந்துச்சுங்க? ஏப்பா, மின் கவுலியும் ஃபசக்கத்தி ரத்தபத்து அன் கஷிரிகா, கொலையை விட்டும் பேருத்தம்பழம் கீழே விழுந்து விட்டது என்று கூட சொல்லி எடுக்கப்பட்டதா இருக்கும். இதெல்லாம் பழம் படுத்துருச்சுன்னா அதை விட்டு கொலையை விட்டு கீழே விழுந்துடும். அப்படி தானே? வாழைப்பழம் இருக்குது. அப்பா, வாழைப்பழம் என்னப்பா செய்யும்? நல்ல பழுத்துருச்சுன்னா பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விழும். பார்த்துருக்கியா? வாழைப்பழம் இல்லை, அது கொலையில் தொங்கும்ல, கொலையில் தொங்கும்போது நல்ல பழுத்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பொத்து பொத்துன்னு கீழே விழும். அப்படி தானே? கனிஞ்ச பழம் என்ன செய்யும்? அதில் கிடக்காது. ஒரு நடுநிலையாக இருக்கும்போது தான் பிச்சு எடுக்கலாம். நல்லா கணிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யும்? பொத்து பொத்து பொத்துன்னு விழும். பார்த்தது இல்லையா? அது மாதிரி பழம் நல்லா பழுத்துருச்சுன்னா கீழே விழுந்துடும் கொலையை விட்டு. மின் கவுலியும் வசக்கத்திய ரத்தபத்தன் கஷிரிகா கிஷிரிகா, அவனுடைய கொலையை விட்டும் பேருத்தம்பழம் கீழே விழுந்து விட்டது என்று சொல்லி எடுக்கப்பட்டதாக இருக்கும். இதா கரஜத்து, அது வெளியேறிவிட்டால், கொலையை விட்டு வெளியேறிவிட்டால், கனிந்த பழம் கொலையை விட்டு வெளியேறிவிட்டது என்று அவனுடைய சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். அசுலுல் ஃபிஸ்கி, ஃபிஸ்கி என்பதனுடைய அர்த்தம் அல் ஹுரூஜ் அனில் கஸ்தி, நடுநிலையை விட்டு வெளியாகிறது. ஃபிஸ்கினால் என்ன அர்த்தங்க? நடுநிலையை விட்டு வெளியேறதுக்கு தான் என்ன சொல்லுவாங்களாம்? ஃபிஸ்கி வாங்கலாம். அசுலுல் ஃபிஸ்கி, ஃபிஸ்கி என்பதனுடைய அர்த்தம் அல் ஹுரூஜ் அனில் கஸ்து, நடுநிலையை விட்டு வெளியேறியது. நடுநிலையில் இருக்கணும். நடுநிலையை விட்டு வெளியேறிட்டா என்னவாயிரும்? ஃபிஸ்கின்னு வந்துடும். கால ரவுபா, ரவுபா என்ற கவிஞர் சொல்லுகிறார், அதாவது ரூபா என்ற கவிஞர் சொல்லுகிறார், வாசிகன் அன் கஸ்திகா, ஒட்டகத்தை வர்ணிக்கிறாரு. நடுநிலையை விட்டும் வெளியேறிவிட்ட ஒட்டகமே, ஜவாயிர, எல்லை மீறி விட்ட ஒட்டகமே. எல்லாம் ஒட்டகம் நடுநிலையில் போகணும். ஸ்பீடாக போச்சுன்னா அதுக்கு பவாசிக்குவாங்க, நடுநிலையை விட்டு அப்பால் பட்டுருச்சுன்னு. வண்டியை கூட போடுறான்ல, 60லேருந்து 70க்குள்ளே ஓட்டுங்கிறான். அதுதான் நடுநிலை. அது 80, 90, 100க்கெலாம் போனால் சிவப்பு கோடில் வந்து நிற்கும். அது அப்படி தானே? நீ சிவப்பு கோடுக்கு ரெட்டு கோடுக்கு போயிட்டப்பா, ஸ்பீடை குறை, உன்னால் நிதானத்தை கையாள முடியாது. எண்பதை தாண்டும் போது சிவப்புக்கு போகிறோம். அது 80க்குள்ளே அடிச்சிருக்கணும். 60க்கு 70க்கு மத்தியில் போகணும். இப்போ ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது. ஃபவாசிகன் அன் கஸ்திகா, அந்த ஒட்டகமட நடுநிலையை விட்டும் எல்லை மீறக்கூடியதாக ஆகிவிட்டது. ஜவாயிர, அதே அர்த்தம் தான்.
ஸ்பீடாக போகுதுன்னு. அப்போ எல்லை மீறுறது, நடுநிலையை விட்டு தாண்டுறது. நடுநிலையை விட்டு தாண்டினா என்ன சொல்லுவாங்க? ஃபிஸ்க்னு சொல்லுவாங்க. வல் ஃபாசிக்கு ஃபி ஷரஇ, மார்க்கத்திலே ஃபாசிக் என்றால் அல் ஹாரிஜ் வன் அம்ரில்லாஹி, அல்லாஹ்வுடைய உத்தரவை விட்டும் வெளியேறி விடுவது. பிர்திகாபில் கபீரத்தி, பெரும்பாவங்களை செய்வது கொண்டு, பெரும்பாவங்களை செய்வது கொண்டு அல்லாஹ்வுடைய உத்தரவை விட்டு வெளியேறி விடுவதுன்னு அர்த்தம். அக்பருல் கபாயிர் பெரும்பாவம் இருக்கு. அல் இஷ்ராக்கு பில்லா, உக்கூக்குல் வாலிதைன். என்னது? அல் இஷ்ராக்கு பில்லா, இது பெரும்பாவம். உக்கூக்குல் வாலிதைன், கத்துலு நப்சி, மனிதர்களை கொலை செய்வதிலே. என்ன தூங்கிட்டு இருக்கா? கத்துல் நப்சி, அநியாயமா கொலை செய்வதெல்லாம் பெரும்பாவம். இதெல்லாம் படுத்துக்கிட்டு சொன்னாங்களாம் சல்லாசம், இப்படி சாஞ்சிக்கிட்டு சொல்கிறாங்க. அல்லா அதுல்லுக்கும் அல்லா அக்பரில் கபாயிர், மிகப்பெரிய பாவங்களை சொல்லவான்னு சாஞ்சிக்கிட்டு சொன்னாங்க. அல் இஷ்ராக்கு பில்லா, ஹுக்கூக்குல் வாலிதீன், பெற்றோர்களுக்கு மனவருத்தம் தருவது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, கத்லு நஃப்ஸி, வத்தவல்லி யௌம ஸஹஃப், யுத்த தினத்திலே விரண்டு ஓடுவது. விளங்குதா? இதெல்லாம் படுத்துக்கிட்டு சொன்னாங்க. வன் தசிலிய ஹலீலத்தை ஜாரிக்க, அன் தசினிய ஹலீலத்தை ஜாரிக்க, உன் பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவிட்டு நீ தவறாக நடக்கிறது, எட்டி போய் தவறாக நடக்கணுமா கேட்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்கு நீ பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா நீ ஊருக்கு போகும்போது என்ன செய்வேன்? சாவி எங்கே கொடுத்துட்டு போவோம்? வெளியூருக்கு போகிறாங்கம்மா 2 நாளாக ஆகும், சாவி வச்சுக்கங்க, லைட் போடுங்க, நைட்டில் 10 மணி ஆகிட்டா ஆஃப் பண்ணிடுங்க, காலையில் ஆஃப் பண்ணுங்க. சாவி பக்கத்துக்குள்ள தானே கொடுத்துட்டு வரோம், நம்பி தானே கொடுத்துட்டு வரோம். சொந்தக்காரங்களாம் எங்கேயா இருப்பாங்க? ஏதாவது சத்தம் போட்டால் நம்மளுக்கு வந்து உதவி செய்கிறது, ஹெல்ப் பண்ணுறது யாரே? பக்கத்து வீட்டுக்காரங்க தானேப்பா. அப்படி தான் கல்யாணத்துக்கு முதல் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி தானே? சொந்தக்காரங்களாம் மேலப்பாளையத்தில் இருப்பாங்க. விளங்குதப்பா? நீ பறங்கி போய்ட்டு தான் உனக்கு இங்கே தான் முதல் அழைப்பு கொடுப்பேன். அப்படி தானே? பக்கத்து வீட்டுக்காரங்க வட்டாரம் சொல்கிறாங்கல்ல, வட்டார வெளிகளுக்கு உள்ள அழைப்பு கொடுப்பாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நீ பாதுகாப்பு போடணும், அவங்க உனக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அவன் பஞ்சாயத்து பண்ணி சேட்டை பண்ணுறது அது பெரும்பாவம். அவன் தசிலிய ஹலீலத்தை ஜாரிக்க, அவன் பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவி தவறான நடக்குது. இதை உள்ள எப்படி சொன்னாங்க? படுத்துக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு சொன்னாங்களாம். எந்திரிச்சு உட்கார்ந்து சொன்னாங்க, அலா கவுலு சூர் ஷஹாதத்து சூர், அலா கவுலு சூர் ஷஹாதத்து சூர், அலா கவுலு சூர் ஷஹாதத்து சூர்னு மடக்கி சொன்னாங்கன்னு வருது ஹதீஸில். பொய் சொல்கிறது, பொய் சாட்சி சொல்கிறது, பொய் சொல்கிறது, பொய் சாட்சி சொல்கிறது, பொய் சொல்கிறது, பொய் சாட்சி சொல்கிறது. எந்திரிச்சு உட்கார்ந்து சொல்கிறாங்க. அவன் பொய் சொல்கிறது, பொய் சாட்சி சொல்கிறது தான் பெரும்பாவத்தில் கண்டுபட்டது. அது முக்கியத்துவம், அதை விட்டு தவிழணுங்கிறதுக்காக எந்திரிச்சு உட்கார்ந்து சொல்கிறாங்கன்னு ஹதீஸில் வருது. அப்போ தம்பி, மார்க் எதை தடை செய்திருக்கிறதோ அந்த பெரும்பாவங்களை என்ன இருக்குது செய்வது கொண்டு அல்லாஹ்வுடைய உத்தரவை விட்டு வெளியேறி விடுவது. இதுக்கு தான் மார்க்கத்தில் ஃபாசிக்குன்னு சொல்கிறது. ஃபாசிக் என்பவன் அல் ஹாரிஜ் வன் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவை விட்டு வெளியேறி விட்டவனா இருக்கும். பிர்திகாபில் கபீரத்தி, பெரும்பாவங்களை செய்வது கொண்டு அல்லாஹ்வுடைய உத்தரவை விட்டும் வெளியேறி விட்டவன் அர்த்தம். பாவம் 3 வகையாக இருக்காங்க. பாவம் எத்தனை வகை? தகாபி, என்னது விளங்குச்சா? தகாபின்னு ஒரு பாவம் இருக்கு. இனிஹிமாக்குன்னு இருக்கு. ரெண்டாவது என்னது? இனிஹிமாக்குன்னு ஒன்று இருக்கு. 3வது ஜுஹூது. விளங்குதுப்பா? ஜுஹூதுக்கு வந்துட்டோம்னா இஸ்லாமிய வளையத்தை, ஈமானிய வளையத்தை கழுத்திலிருந்தே கழட்டிட்டான்னு அர்த்தமா. ஒன்றையா விளக்குறாங்க பாரு. வலகு இந்த ஃபிஸ்குக்கு இருக்கிறது, பாவத்துக்கு இருக்கிறது. தரஜாத்துல் சலாசுன் 3 படித்தரங்கள் இருக்கிறது. பாவத்துக்கு மத்திய எத்தனை படித்தரம் இருக்கான்? 3 படித்தரம் இருக்கு. வலகு வலகு பாவத்துக்கு இருக்கிறது. தரஜாத்துல் சலாசுன் 3 படித்தரங்கள் இருக்கிறது.
பாவத்துக்கு முந்தைய எத்தனை படித்தரங்கள் இருக்கான்? அல் ஊலா முந்தினது தகாபி என்னவா இருக்குங்க? தகாபியாக இருக்கும். ஒவ்வொரு தகாபி என்பது அங்கே எர்த்தகிபஹா அந்த பாவங்களை அஹ்யானு எப்பமாவது செய்கிறது, முஸ்தகிபஹன் இய்யாஹா அந்த பாவங்களை அசிங்கமாக கருதிய நிலைமையிலே செய்கிறது. தப்பு போய் செஞ்சிடுறமே அந்த வருத்தப்பட்டுக்கிட்டே செய்கிறது மாவட்டத்துக்கு செய்வான். மாவட்டத்துக்கு செய்வான். எப்படி தான் செய்வான்? இஷ்டப்பட்டு செய்ய மாட்டான். எப்படி செய்வான்? வெறுத்துக்கிட்டு செய்வான். எப்பா வெறுப்போடு அந்த பாவத்தை செய்கிறது. முஸ்லிமே கவுனி தகாபி என்பது அங்கே எர்த்தகிபஹா அந்த பாவத்தை ஐயானு எப்பமாவது செய்கிறது, முஸ்தகிபஹன் இய்யாஹா அந்த பாவத்தை வெறுத்த நிலைமையிலேயே செய்வது. ஒன்றுப்பா வசானியத்து ரெண்டாவது அது இனிஹிமாக்கு கண்மூடித்தனமாக போகிறது. இனிஹிமாக்குங்கிற பாவம் ஒவ்வொரு இனிஹிமாக்கு என்பதை ஏற்றாத ஈர்த்திகாபா அந்த பாவத்தை செய்வது வளமையாக்குறது. தைரமுபாலிம் பிகா அந்த பாவத்தை கொண்டு பொருட்படுத்தாத நிலைமையிலே அது வளமையாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் அது பெரிய இது பண்ண பொருட்டுப்படுத்த மாட்டான். இந்த மாதிரி சிலா செய்கிறமே, தண்ணி போடுறமே, திருடுறமே பொருட்படுத்தாமல் அவன் வாட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பான். வளமையாக்கிடுவான். அதாவது பாவத்தை தொடர்ந்து செஞ்சோன்னு வைங்களேன், என்ன இருக்குது அவனுக்கு அது ஒரு ஒரு குத்துறதுலாம் வராது, உறுத்தல் இருக்காது, உறுத்தல் போயிடும். ஒவ்வொரு அங்கே ஏற்றாத இர்த்திகாபா அந்த பாவத்தை வளமையாக்கி கொள்வது கைர முபாலா திம்பிகா அந்த பாவத்தை கொண்டு பொருட்படுத்தாத நிலைமையில் அதை பெருசாக நினைக்கிறதுலாம் வாட்ட செஞ்சுக்கிட்டே இருப்பான். இது ரெண்டாவது. பாலிசத்து மூணாவது அல் ஜுஹூது ஜுஹூது என்ற பாவமாக இருக்கும். ஜுஹூதுனா என்ன? ஒவ்வொரு எர்த்தகிபா அந்த பாவத்தை செய்கிறது, முஸ்தௌசிபன் இய்யாஹா அந்த பாவத்தை நேர்மை என்று கருதி நிலைமையிலே செய்கிறது. நல்லது தான், சவாபு தான் நினைக்கிறான். கூலு கபரன் சதிதா இல்லை சவாபுன்னு போட நேர்மையாக பேசுங்க. அது சரிதான், செஞ்சுலாம் செஞ்சா என்ன அதெல்லாம் கூடும், என் திருநா என்ன அதெல்லாம் கூடும், கொலை செஞ்சா என்ன அதெல்லாம் கொலை செய்யலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குன்னு செய்வான். அது சரிதான்னு செய்வான். இது இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. பா தொழுகாமல் இருந்தாமனா காபீர் கிடையாது. தொழுகையெல்லாம் தேவையில்லைன்னா காபீர் தான் அவன். அப்படிலாம் தொழுகை இஸ்லாத்தில் கிடையாதுங்கன்னா அவன் ஆயிடுவான். ஜினா செய்யறான், தப்பு தான் நினச்சிக்கிட்டு செஞ்சான், அவன் காபீர் ஆக மாட்டான். பாசிக்கு அதெல்லாம் ஜினாவெல்லாம் கூடுங்க, யாருங்க கூடாதுண்ணா? திருடுறது கூடாதுன்னு யாருங்க சொன்னான்? கொலை செய்யறது கூடாதுன்னு யாருங்க? அதெல்லாம் கூடுங்கன்னா அவன் என்னவாயிடுவானா? காபீர் ஆயிடும். அப்போ சாலிசத்து மூணாவது அல் ஜுஹூதா இருக்கும். ஒவ்வொரு எர்த்தகிபஹா அந்த பாவத்தை செய்கிறது, முஸ்தௌசிபன் இய்யாஹா அந்த பாவத்தை நேர்மை என்று கருதிய நிலைமையிலே, சரிதான் என்று கருதிய நிலைமையிலே, சவாபன நேர்மையினர் சரிதான் என்ற நிலைமை என்று கருதிய நிலைமையிலே அந்த பாவத்தை செய்வதாக இருக்கும். கூடுன்னு செய்யுது. உள்ளவன் வெறுத்துக்கிட்டு தான் செய்வான். ரெண்டாவது ஆளாம் பொருட்படுத்த மாட்டான், செஞ்சுக்கிட்டே இருப்பான். நான் பெருசாக நினைக்க மாட்டான். ஹலாலுன்னா இல்லை, அது பெருசாக எடுக்க மாட்டான். மூணாவது ஆள் இருக்கானே, பாவத்தை செய்வான், சரிதான் செய்வான், அது பாவம்லாம் கிடையாது, இது ஹலாலும் செய்வான். சொன்னால கொலைய கொள்ளைய நேர்மையில் இருக்கிறது மீது பாவத்தை செய்வது. இதா ஷாரபா ஆதல் மக்காம இந்த இடத்துக்கு ஒருத்தன் காட்சி தந்து விட்டான் என்று வையுங்கள். ஷாரபா என்றால் காட்சி தருறது. இந்த இடத்துக்கு வந்துட்டான், இத்தனை கீழே போட்டுக்காங்க பாரு, இந்த இடத்துக்கு வந்துட்டான். இதா ஷாரபா ஆதல் மக்காம இந்த இடத்துக்கு வந்து விட்டால், தகத்தா குத்தத்தகு இந்த எல்லைகளை எல்லாம் கடந்து விட்டால், குத்தத்தகு பாதே எல்லைகளை கடக்கிறான். தில்க உதூதுல்லா பலா தாத்ததுங்கிறான். இதெல்லாம் அல்லாவுடைய எல்லைகள், எல்லைகளை தாண்டக்கூடாது. ஏதோ உன் வீட்டுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும், பார்த்து எல்லையை தாண்டி போய் வீடு கட்டலாமா? நீ ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லை இருக்கும், அந்த எல்லையில் இராணுவம் நிற்கும். அந்த எல்லையில் என்ன செய்யும்? நம்ம இந்தியாவினுடைய எல்லையில் இராணுவம் நிற்கும், ஒன்றும் உள்ளே வரக்கூடாதுன்னு. அப்போ தகத்தா இந்த இடத்துக்கு தகத்தா குத்தத்தகு அந்த கோடுகளை எல்லாம் கடந்து விட்டால், கோடுகளை எல்லாம் எல்லைகளை எல்லாம் கடந்து விட்டால், ரிபகத்தல் ஈமான்
ஈமானிய வளையத்தை கழட்டி விட்டான். மின் உனகிஹி, தன் கழுத்தையில் இருந்து ஈமானிய வளையத்தை கழட்டிட்டான். ஈமான் என்ற வளையத்தை கழட்டிட்டான். நான் லாபசல் குஃபுர் என்ற ஆடையை உடுத்திட்டான். அவன் காபீர் ஆயிட்டான். ஜினாவை ஹலால்னு சொல்லிட்டோம்னா அவன் காபீர். தொழுகைலாம் மார்க்கத்தில் இல்லைங்க, நான் காபீர். தொழுவாட்டா காபீர் கிடையாது, அவன் ஃபாசிக்கு. விபச்சாரம் செஞ்சால் ஃபாசிக்கு, ஈமான் போவாது. ஆனால் ஜினா செய்யும் போது ஈமான் போயிடும்னு வருது. லா இசினி சானி ஹீன இசினி ஓ மூமின், மூமினாக இருக்கின்ற நிலைமையில் விபச்சாரம் செய்ய மாட்டான். லா இசிற்கு சாதிக்கு ஹீன இசிரிக்கு ஓ மூமின், மூமினாக இருக்கின்ற நிலைமையில் என்ன செய்ய மாட்டான், திருட மாட்டான். லா எக்குத்துலு காத்திலு ஈன எக்குத்துலு ஓ மூமின், கொலை செய்யும் போது அந்த கொலையாளி மூமினாக இருக்கின்ற நிலைமையில் கொலை செய்ய மாட்டான்னு வருது. அந்த பாவத்தை செய்யும் போது அந்த ஈமான் உயர்ந்துருமா, அதுக்கடுத்து உள்ளே வந்துடும். ஆனால் இவன் இருக்கான யார் ஹலால் நினச்சிக்கிட்டே செய்கிறான். இஸ்லாமிய வளையத்தன் கழுத்திலிருந்து கழட்டி குஃப்ர் என்ற ஆடையை உடுத்திட்டான், காபிரா போயிட்டான்னு அர்த்தம். மாதாவும் அப்பி தரஜத்தி தகாபி இனிமாக்கு, தகாபி இனிமாக்கினுடைய படித்தரத்திலே இருக்கும் காலமெல்லாம் பலா இசுலப் அணுகு, அவனை விட்டும் கழட்டப்படாது. இஸ்முல் மூமின், மூமின் என்ற பேரை கழட்டப்படாது. தகாபியான பாவம் செய்கிறான், இனிமாக்கு செய்கிறான், வெறுத்துக்கிட்டே பாவம் செய்கிறான். தகாபினா ஏதோ கவனம் இல்லாமல் செய்கிறான், பொடும்போக்காக செய்கிறான், செஞ்சுக்கிட்டே இருக்கான். இதனால் அவனுக்கு மூமின்கிற பேரை அவனை விட்டு என்ன செய்யப்படாது, கழட்டப்படாது. இசுலபுன்னா கழட்டப்படாதுன்னு அர்த்தம். ஏற்றப்பா அவன் சொல்லு. மாதாமப்பி தரஜித்தி தகாபிவல் இனிஹிமாக், தகாபி இனிஹிமாக்கினுடைய படித்தரத்தில் இருக்கும் காலமெல்லாம் பலா இசுலப் அனுகவனை விட்டு கழட்டப்படாது. இஸ்முல் ஈமான், ஈமானிய இஸ்மே என்ன செய்யப்படாது, பேர மூமின்கிற பேரை ஒன்று கழட்டப்படாது. எல் இத்திசாபி பி தஸ்தீக்கி, தஸ்தீக்கை கொண்டவன் வர்ணனை பெற்றிருப்பதினால். அல்லதியோ முசம்மல் ஈமான், ஈமானுடைய முசம்மாவாக இருக்குமே, ஈமான் என்று சொல்லப்படுமே, அந்த தஸ்தீக்கை கொண்டு வர்ணனை பெற்றிருப்பதினால் மூமின் என்ற இஸ்மை அவனை விட்டு கழட்டப்படாது. ஈமான நம்ம தஸ்தீக் மேல் கல்விக்கிறார், அது அவன்கிட்ட இருக்குது, அது அவன்கிட்ட என்ன செய்யுது இருக்குங்கிறதுனால ஈமான் அவனை விட்டு கலராது. மேலும் கவுலித்தால அல்லாஹ் சுபானதுன்னு சொல்வதினால் வைந்த ஐபத்துவானி மினல் மூமினி நக்குத்தொழு, மூமின்களில் இரு சாரா சண்டை போட்டால், எல்லாம் சண்டை போடுறது பாவம் தான். ஒரு அடிக்கிறது வெட்டுறது இல்லைப்பா, கொலை செய்கிறது இல்லைப்பா. மூமின்களில் 2 பேர் சண்டை போட்டால் இரு சாரால் சண்டை போட்டாங்கிறான். அவன் சண்டை போடுறது பாவம், ஆனால் மூமின் தானே சொல்கிறான்ல, ஈமானவனை விட்டும் போகும்னு சொல்லலையா, ஏதாவது சண்டை போடுறான். ஒயின் தாய் பத்தானி மினல் மூமின், மூமினி நக்குத்தொழு, மூமின்களில் இரு சாரால் சண்டை போட்டாலுங்கிறான். மூமின்களில் இரு சாரா சண்டை போடுறது பாவம், மூமின்களில் இரு சாரால் சண்டை போட்டாலும் தானே சொல்கிறான். அப்போ சண்டை போடுறது பாவமாக இருந்தாலும் ஈமானவனை விட்டு நினைச்சியாதே சொல்லுப்பா போவாதுங்கிறதுனால தான் மூமின்கிறான். இந்த தாய்ப்பத்தான் மூமின் அல்லாஹ்ல சொல்கிறான். அசிலியும் பையனோமா சண்டை போட்டால் சண்டை போடாதீங்கப்பா, உங்க சுழுவு செஞ்சு வைங்கிறான். அப்படிதானப்பா, இந்த தாய்ப்பத்தால் மூமினின்னு அசிலியும் பையனோமா தானே, அவங்களுக்கு சுழுவு செஞ்சு வைங்க. அல்லா அவன் சண்டை போடுறது பாவமாக இருந்தாலும் அதனால் ஈமான் போவாதுன்னு அர்த்தம். அவன் இனி ஈமாக்கு தகாபியாக இருந்தால் ஈமான் போவாது. ஜூதுக்கு வந்தோம்னா ஈமான் போயிடும். எடுக்கணுங்க ஒரு மூத்தசிலா, இவன் மூத்தசிலா இருக்கானே, எல்லாம் நம்ம ஈமானாலே தஸ்தி கும்பில் கல்வி கிரார் பிரிசான். இவனும் என்ன சொல்லுவான், தஸ்தி கும்பில் கல்வி கிரார் பிரிசால் அமலும் பில்லா இருக்கானுவான். அமலும் செய்யணுங்க, அமல் வேற ஈமான் வேற இல்லைப்பா. விளங்குச்சா? ஒரு மூத்தசிலாக்கள் லம்மா காலூர் சொன்னபோது அல் ஈமானு, ஈமான் என்பது இபாரத்துன் அன் மஜ்மூஇ தஸ்தீகி வல் இக்ராரி வல் அமலி, தஸ்தீக் செய்கிறது, இக்ரார் செய்கிறது, அமல் செய்கிறது என்ற ஒட்டுமொத்த விளக்கமாகிட்ட போது ஈமானாலே என்ன இருந்தால் கல்பால் உறுதி கொண்டு நாவால் விண்ணப்பித்து ஒரு அமலும் பில் அல்கான், உறுப்புகளை கொண்டு அமல் செய்வது என்று ஈமானுக்கு விளக்கம் சொன்னபோது ஒரு குஃபுர் என்பது தக்தீபுல் ஹக்கி, அக்கை தக்தீவு செய்வது, ஜூது அக்கை என்ன செய்கிறது, மறுக்கிறது என்று சொன்னபோது ஜஅலூஹு ஃபிஸ்கை ஆக்கிவிட்டார்கள், இஸ்மன் சாலிசன் 3வது பங்காக ஆக்கிவிட்டார்கள். நாசிலன் பைன மன்சிலத்தையில் மூமினி வல் காபிரி, மூமின் காபிர் என்று 2 படித்ததுக்கு மத்தியிலே
இறங்கி விட்டு 3வது பங்காக்குறானுவோ. ஏடா ஆமாம், நடுவில் நிற்கிறாங்கிறான். ஏன் சில சமயம் மூமியினுடைய சட்டமும் ஒன்று கொடுக்கப்படுது. இல்லை பாவம் செஞ்சவனே நம்ம குளிப்பாட்டி ஜனாதா தொலை வச்சு நம்ம இடத்துல நடக்கிறோம், சாட்டையெல்லாம் பண்ணான். சில விஷயத்தில் காபீர் மாதிரி ஒன்று நடத்தாட்டப்படுது, ஒரு இடத்துல மூமியின் மாதிரி நடத்தாட்டப்படுது, இன்னொரு சமயத்தில் என்ன செய்யப்படுது காபீர் மாதிரி நடத்தாட்டப்பட. அவனை சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது, என்ன செய்ய முடியாது, அவன் சாட்சியை ஏற்றுக்கிட முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காபீரோட அந்த கொண்டு போகிறோம், விளங்குதா? ரெண்டுக்கு இடையில கொண்டு வந்து நுழைக்கிறாங்க. ஜாயலூகு அப்போ முகத்தசிலாக்கள் ஜாயலூகு இந்த ஃபிஸ்கை ஆக்கிவிட்டால் கிஸ்மன் சாலிதன் நாசிர பையன மனுஷலத்தை மூமின் ஒரு காபீர். மூமின் காபீர் என்ற 2 அந்தஸ்துக்கு மத்தியிலே இறங்குகின்ற 3வது பங்காக ஆக்கிவிட்டார்கள். ஏலி முஷாரகத்திகி அந்த பாசிக்கு கூட்டாகுவதனால் முஷாரகத்திகி குல்லவாயுதி மின்ஹுமா மூமின் காபீர் 2லிருந்தும் ஒவ்வொருவருக்கும் கூட்டாகுவதனால் பாதில் ஆக்காமி சில சட்டங்களிலே 8ஆம் நம்பரை பாரு, 8ஆம் நம்பரை பாரு, அதில் போட்டிருக்கு பாரு. பாதில் ஆக்காம் உக்குமுகு வாசிக்கனுடைய உக்குமு உக்குமுல் மூமின் மூமினுடைய உக்குமா இருக்கும். எந்த விஷயத்துலங்க? அன்னவு நாக்கோ உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கப்படும். வாரசு பாவிக்கு சொத்திலே அனந்தரம் கொடுக்கப்படும். யுகுசலும் மூத்தாயிட்டாங்கன்னா அவனை குளிக்க வைக்கப்படும். சல்லா அலிஹி அவனுக்கு தொழு வைக்கப்படும். இது பண்ணும் மக்காபில் முஸ்லிமீன் முஸ்லீம்களுடைய மக்பராவில் அடக்கம் செய்யப்படும். இல்லை பாசிக்க ஒவ்வொரு காபிர் அவன் இன்னொரு விஷயத்தில் காபிராக இருக்கும். இது அம்மி ஒல் ஐனி அவன் இகழப்படுகிறான், சாபத்துக்குரியவனாக்கப்படுகிறான் இந்த விஷயத்திலே. ஒல் பராத்து மினுகு ஒல் ஏத்திகாத் அதாபத்துகு அல்லாஹ் யுக்பல் ஷஹாதத்து நம்முடைய ஷஹாதத்தில் ஒப்புக்கொள்ளப்படாது. அவன் இகழுக்குரியவன், சாபத்துக்குரியவன். விளங்குதப்பா? ஆமாம், இந்த விஷயத்தில் உன்னுடைய சாட்சியத்தில் ஒப்புக்கொள்ளப்படாதுங்கிற விஷயத்தில் அவன் என்ன லிஸ்ட்டுக்கு போயிடுறான்? காபீருடைய லிஸ்ட்டுக்கு போகிறான். ஒரு ரீதியில் மூமினுடைய லிஸ்ட்டுக்கு வர்றான், இன்னொன்றில் காபீருடைய லிஸ்ட்டுக்கு வர்றான். அது 3வது பங்கு பாசிக்கிறதுன்னு சொல்கிறான். ரைட்டுப்பா? அப்போ கூட்டாய் 2 பேருக்கும் கூட்டாக இருப்பதினால் பாதில் ஆக்காமி சில சட்டங்களிலே கூட்டாக இருப்பதினாலையும் அவனை 3வது பங்கு அனுப்பிச்சிடானும் ஆக்குறானு. சரிங்க, அடுத்து முடிஞ்சு போச்சா? அது 3வது பங்குங்கிறான். நம்ம சொல்லுவோம் இந்த 3வது பாவத்தை செஞ்சிட்டாலும் அவன் காபீரன். இப்போ வில்லுபியில் பாசிக்கீன்களை தான் வழி தவற செய்வேங்கிறான்ல, நல்லவங்களை கிடையாது. இப்போ தர்சீசுல் இதலாலி பிகிம் வழிகெடுப்பதை பாசிக்கை கொண்டு குறிப்பாக்கியிருப்பது அதுவும் ரத்தவன் அல்லா சிபத்தில் பிஸ்கினுடைய தன்மையின் மீது அமைக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே பிஸ்கினுடைய தன்மையின் மீது அமைக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே பாசிக்கை கொண்டு இதலாலி குறிப்பாக்கியிருப்பது எதுல்லோ அது அறிவிக்குது. அலா அன்னகு அந்த பிஸ்கி அல்லதி அத்தகும் அந்த பிஸ்கி தான் அவர்களை தயாரித்து விட்டது. இதலாலி இதலாலுக்கு ஆளாக்கி விட்டது. அத்தவங்களை ஆளாக்கிடுச்சு. இதனாலுக்கு ஆளாக்கிடுச்சு. இந்த பாவம் தான் அவங்களை வழிகெடுப்பதற்கு இணைஞ்சிருச்சு, ஆளாக்குது. அத்தாபிகளுடைய கொண்டு சேர்த்துறது இல்லை லலாலி பிகி. அந்த விளங்குதப்பா சொல்லு. அத்தாபிகும் இரல் லலாலி பிகி அந்த பாவத்தை கொண்டு வழிகெடுப்பதின் பக்கம் அவர்களை என்ன செஞ்சிருச்சு? சேர்த்து விட்டுறது. விளங்குதானு கேட்டேன். கேட்டுதானப்பா? பாவத்தை கொண்டு லலாலின் பக்கம் அவர்கள் என்ன செஞ்சிருக்க? சரி, அதை பற்றி சீக்கிரம் பாவம்லாம் செஞ்சாங்கன்னா சீக்கிரம் அவனை வழிகெடுத்துடலாம். பாவம் செஞ்சாமல் என்ன செய்யலாம்? அவனை சீக்கிரம் வழிகெடுக்கலாம். எப்பா ஒரு ஆதிக்க இது அன்ன குபுரகும் அப்படின்னா அன்ன குபுரகும் உடைய குபுரும் உதூரகும் அனில் அக்கி சத்தியத்தை விட்டவர்கள் திரும்புவதும் இஸ்ராரகும் இல் பாத்தில் அவங்க பிடிவாதமாக இருப்பதும் சரபத்து உஜூகல் அப்காரியும் அவருடைய சிந்தனைகள் என்ற முகங்களை திருப்பிடுச்சு. ஹிக்மத்தில் மசல் எவ்வளவுப்பா அந்த உதாரணத்தினுடைய தத்துவத்தை விட்டும்
சிந்தனைகள் என்ற முகங்களை தீர்ப்பிரிச்சு இலா அகாக்கத்தில் இலா அக்காரத்தில் முமசிலி பிஹி அந்த உதாரணத்தை காட்டியவனை கேவலமாக கருதிய என்பதும் திருப்பிடுச்சு. அத்தா ரசகத்து பிஹி ரகுதபா அத்தா ரசகத்து பிஹி ஜஹாலத்துவதன் மூலமாக இது கேவலமாக கருதுவதன் மூலமாக அவங்க ஜஹாலத்து உறைஞ்சி போச்சிருச்சு. வஸ்தாதத்து லலானத்துக்கும் அவருடைய வழிகேடும் அதிகமாயிடுச்சு. அவை தான் பன்கருவுக்கு அந்த உதாரணத்தை நினைச்சுறாங்க, அவங்க மறுக்கிறாங்க. வஸ்தூ பிஹா அந்த உதாரணத்தை கொண்டு கிண்டல் பண்ணுறாங்க. இல்லை விளங்குதா? ஏன் அவன் வாசிக்கா போகிறான் அண்ணா, அவன் குபுரி செய்கிறதுங்கிறதும் நிராகரிக்கிறதுங்கிறதும் சத்தியத்தை விட்டு திரும்பி இருக்கிறதுங்கிறதும் பாத்திலை கொண்டு பிடிவாதமாக இருக்கிறதும் இதெல்லாம் நினைஞ்சிருச்சு. சரபத்து உஜூக அப்காரியுடைய சிந்தனைகள் என்ற சொல்லுபா முகங்களை திருப்பிருச்சு. இக்குமத்தில் மசல் அந்த உதாரணத்தினுடைய தத்துவத்தை விட்டு எனக்கு திருத்திருச்சு. உதாரணம் சொல்கிறது என்ன அற்புதமாக உதாரணம் சொல்கிறான்னு இல்லை, அது கேவலமாக கருதுறோம். அனிக்குமத்தில் மசல் உதாரணத்தினுடைய தத்துவத்தை விட்டு தீர்ப்பிரிச்சு இல்லை அக்காலத்து மசிலான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கேவலமாக கருதுவதின் பக்கம் தீர்ப்பிரிச்சு. அத்தா ரசகத்து பி இதன் மூலமாக ஜஹாலத்தினுடைய மடத்தனம் உறைஞ்சிருச்சு. வஸ்தாதத்து லலாலத்துக்கும் அவனுடைய வழிகேடும் அதிகமாகிடுச்சு. அவே பன்கருவு இந்த உதாரணத்தை நினைச்சிடாங்க மறுத்து வஸ்தூ பிஹா அதை கொண்டு கிண்டல் பண்ணுறாங்க. சரி, முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து இன்னொரு கிளாஸ் எப்படி இருக்கான், இல்லல் ஃபாசிகூன் வரணும். மஜூலா படித்தா இல்லல் ஃபாசிகூன். இப்போ குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு யுதல்லு அல் பினாயில் மஃபூலி மஃபூலுக்கு அமைக்கப்படுவது கொண்டு யுதல்லுன்னு ஓதப்பட்டிருக்கு. விளங்குதுப்பா? அபுவல் ஃபாசிகூன் பிறப்பை ரஃபையை கொண்டு ஃபாசிகூன் என்பதாக இருக்குது. இல்லல் ஃபாசிகூன் ஒமா யுதல்லு பிஹி இதை கொண்டு வழி தவற செய்யப்படுவதில்லை. இல்லல் ஃபாசிகூன் ஃபாசிகீன்களை தவிர வழி தவற செய்யப்படுவதில்லை. ஃபாசிகூன் கொண்டு வந்தார் எழுதுனப்பா. சரி, எப்படிப்பட்ட பாசிகள்? அல்லதீன என் கொள்வோன அகுதல்லா அல்லாவுடைய ஒப்பந்தத்தை முறிக்கிறார்களே, அல்லாவுடைய முறிக்கிறார்களே அத்தகைய பாசிக்கீன்களை தவிர அல்லாஹ் வழி தவற செய்வதில்லை. இந்த அல்லதீன என் கொள்வோன அகுதல்லா என்பது சிபத்துல் பாசிக்கீன் பாசிக்கீன்களுடைய சிபத்தாக இருக்கும். பாசிக்கின் மேலே வந்திருக்குல்ல, அதுக்கு சிபத்து. விளங்குதப்பா? மேலும் இப்போ தக்ரீருல் ஃபிஸ்கி உறுதிப்படுத்துவதுமாக இருக்கும். ஃபிஸ்கி என்ன இருக்கு? பாசிக்கிறவங்களுக்கு சிபத்தாகவும் இருக்குது, அதை உறுதியும் படுத்துது. பாசிக்கினா அல்லாவுடைய ஒப்பந்தத்தெல்லாம் முடிச்சுட்டான், அல்லாவுடைய அகுதை முடிச்சாவும் பாசிக்கு தானே உறுதியும் படுத்துது. சிபத்தாகவும் இருக்குது, உறுதியும் படுத்துது. நக்கல்னா என்னங்க அர்த்தம்? அசல்ல நக்கல் என்ன? கைத்தை உடைக்கிறதுன்னு அர்த்தம். கயிறு பார்த்துருக்கேன், அப்படி திண்டி இருக்கும். கயிறு இருக்குல்லப்பா, அது பின்னி தானே போயிருக்கு. கயிறு பின்னுறதை பார்த்துருக்கியா நீ? ஒவ்வொரு நாராக எடுத்து 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 பின்னி தான் அப்படி ஆக்கி வச்சுருப்பாங்க. அதை உடைக்கிறதுக்கு தான் அசல் என்ன சொல்கிறதா நக்கல்ங்கிறதான். அப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் செய்த அகுதை உடைச்சிடுறது, கைத்தை உடைக்கிற மாதிரி. அல்லாவுக்கு அடியார்களுக்கு மத்தியில் ஒப்பந்தத்தை முறிக்கிறது, அடியார்களுக்கு மத்தியில் ஒப்பந்தத்தை என்ன செய்கிறது? உடைச்சிடுறது. கயிறை உடைக்கிற மாதிரி எதை உடைக்கிறதே? ஒப்பந்தத்தை என்ன செய்கிறது? அதுதான் இதில் விளங்குதப்பா. இப்போ நக்கல் என்றால் பசகு தர்கீபி இணைக்கப்பட்ட கயிறை உடைக்கிறதுன்னு அர்த்தம். வசலுவினுடைய அசல் நக்கலினுடைய அசல் தாக்காத்தில் அபலினுடைய அந்த பின்னல்களிலே உள்ளதாக இருக்கும். அந்த பின்னி வச்சிருப்பாங்கல்ல கயிறை, அது எடுத்து கொடுக்குன்னு சொல்கிறான். அப்படி இருக்க ஏங்க இங்கே அகுதுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்குத ஒப்பந்தத்தை உடைக்கும். பத்தியமாலுகு விபித்தாலில் அகுதி ஒப்பந்தத்தை பாக்கியலாக்கியிருப்பதிலே நக்கலுங்கிறதை புழங்கியிருப்பது புழங்கப்பட்டிருப்பது மின் ஐது இன்னல் அகுதி என்பது இஸ்தாருலகுல் அபுலு அதுக்கு கயிறு என்ன செய்யப்பட்டிருக்க? இஸ்தியாரா வாங்கப்பட்டிருக்கு. ஏலிமா ஃபீஹி மின் ரபுத்தி அகுதியில் முத்தாஹிதைனி வில் ஆகர் ஒப்பந்தம் செய்த ரெண்டு பேரில் ஒருவன் மற்றொருவனோடு இணைந்திருக்கிறான்ங்கிற விஷயத்தில் கயிறை கொண்டு இஸ்தியாரா வாங்கப்பட்டிருக்கு. கயிறு எப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கோ அது மாதிரி ஒப்பந்தம் செய்கிறவனும் ஒருத்தனோடு ஒருத்தன் இணைஞ்சிருக்கான். பின்னி தான் ஒப்பந்தம் செஞ்சு இப்படி நடப்பாங்க, இப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும், உங்களுக்கு நான் உதவி செய்கிறோம், சரிங்க அது பேசின்னு கடைசியில் காலை வருது. அப்போ இந்த கைத்தை உடச்சி விட்ட மாதிரி தான் எழுதுனப்பா. இப்போ இங்கே உத்திலிக்கமா லெவலில் அபுல் என்ற லெவலோடு இதை சொல்லப்பட்டால் காண தரிசிஹன் மஜாசி இந்த மஜாசி அழகுபடுத்துவதாக ஆயிடுச்சு. இந்த மஜாசி என்ன செஞ்சிருச்சு? தரிசிகனை அழகுபடுத்துறது.
இருக்கிற மாதிரி அகுதி அகுதுடன் சொல்லப்பட்டால் காண ரம்சன் அது ஒரு இஷாராவாயிடுச்சு எல்லா மாவு அமீன் ரவா ரஃபா சொல்லு ரவாதி பிஹி அதனுடைய தாபியாக இருக்குமே அந்த ஒன்றின் பக்கம் இஷாராவாயிடுச்சு. ஒவ்வொரு என்ன அண்ணல் அகுதி என்பது மிஸ்ருல் ஹபிலி அது எது மாதிரி ஒரு கயிறு மாதிரி சபாத்தில் உசிலத்தி பைனல் முத்தாஹிதைனி ரெண்டு ஒப்பந்தக்காரர்களுக்கு மத்தியில் உள்ள இணைப்பு உறுதியாக இருக்கின்ற விஷயத்தில் எது மாதிரியா அந்த அகுதுங்கிறதே இணைப்பு மாதிரி. கவுடிக்க நீ சொல்வது மாதிரி சுஜாவுன் எஃப்தரிசு அக்கரானகு வயலிமுன் எகத்தரிப்பு மினுகு நாசு. வீரன்கிறது எப்படி சொல்கிறான்? சுஜாவுன் அவன் வீரன், எஃப்தரிசு அக்கரானகு தனக்கு சமரமானவர்கள் தாக்குவானே. எஃப்தரிசுன்னு என்ன தான்? சமமானவர்களை தாக்கக்கூடிய, சமமானவர்கள் மீது பாயக்கூடிய சுஜா இருக்கும். அப்போ சிங்கங்கிறான். எஃப்தரிசுங்கிறது யாருக்குள்ளதே? சிங்கம் தான் டப்பு டப்புன்னு சாய் பாயும். தனக்கு நிதானோட பாயிறது யார் தான் பாய்வா? சிங்கம் பாயும். சுஜான்னு சொல்லி எது நடப்பட்டிருக்க? வீரங்கிற சிங்கம்ங்கிறது நடப்பட்டிருக்கு. ஏற்றப்பா ஆலிமுன் இவன் ஒரு ஆலிமிசா எகத்தரிப்பு மினுகு நாசு மக்கள் அவனிலிருந்து தண்ணி குடிப்பாங்களே அதியா ஆலிமிசாங்கிறான். இல்லை ஆலிம்னு சொல்கிறோம். அவன்கிட்ட போய் தண்ணி குடிப்பான். ஆலிமிசாட்ட போய் தண்ணி எப்படி குடிக்க முடியும்? கல்வியின் கடல் அவன்கிட்ட போய் கல்வியை அள்ளி பருகி கொடுப்பான்னு இருக்கும். அப்போ ஒரு ஆலிமிசா அவன்கிட்ட போய் மக்கள் தண்ணி குடிப்பாங்களே அப்படிப்பட்ட ஆலிமிசான்னு என்ன அர்த்தம்? கல்வியில் சமுத்திராவன் என்ன அர்த்தம்? கல்வியின் கடல்னு சொல்கிறான். ஏன் விளங்குதுப்பா? அப்போ பெரிய கல்வி கடல்னு சொல்கிறான் ஆலிமுசா. ஆலிமுன் எகத்திரு மினுகு நாசு. அப்போ பெரிய கல்வி கடல்னு அர்த்தம். மேலே சுஜாவுன் எஃப்தரி சக்கரானகு சமமானவர்களுக்கெல்லாம் பாயக்கூடிய வீர் என்னன்னு அர்த்தம்? சிங்கம்னு அர்த்தம். சுஜா சொல்லி எது நாடுறான்? சிங்கத்தை நாடுறான்னு அர்த்தம். இன்னபி இதில் இருக்கிறது தம்பீகன் உணர்த்தல் இருக்கிறது. அலா அன்னவு அசதுன் சுஜா என்று சொல்லி அசதி நாடுவதின் மீது உணர்த்தல் இருக்கிறது. ஷஜாஅத்திஹி அவனுடைய வீரத்திலே சிங்கத்தை நாடுவதை உணர்த்துவது இருக்கிறது. பஹருன் அவன் ஒரு கல்வி கடலாக இருக்கும். பின் நதிரி இலா இபாதத்திஹி பிறருக்கு அவன் உபகாரம் செய்கிறான்ங்கிற விஷயத்தில் விஷயத்தின் பங்கு கவனிப்பது கொண்டு அவன் கல்வியின் கடலாக இருக்கும். அவன் ஒன்றை வச்சு இன்னொன்று விளங்குற மாதிரி விளங்குதுப்பா. ஒப்பந்தங்கிறது கயிறு மாதிரி. கயிறு எப்படி உறுதியாக இருக்குதோ, ஒன்னோடு பொண்ணு பின்னி பிணைஞ்சு இருக்குதோ, அதுமாதிரி ஒப்பந்தம் செய்கிறதும் ஒன்னோடு ஒன்று உறுதியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி தாய்ப்பா எப்படி சொல்லும்? மதினாவுக்கு வந்தோன்னு அகுதி செஞ்சாங்கல்லப்பா யூதர்கள்ட்டெல்லாம். எங்களுக்கு எதுவும் ஒன்றா நீங்கள் உதவி செய்யுங்க, உங்களுக்கு எதுனா நாங்கள் உதவி செய்யணும்னு சொன்னாங்கல்ல. கந்தக்கில் வந்து என்ன செஞ்சிட்டானுவா? ஒப்பந்தத்தை முறிச்சிட்டான். அதுமாரி தான் கந்தக்கு பிறகு எது நடந்துச்சு? பண்ணுங்களா இது நடந்துச்சுல. பாகிதாவான இதில்